உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் இம்மாதம் முழுவதும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. கூடிய வரையில் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. பணத்தை திட்டமிட்டு செலவு செய்தல் நல்லது. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். குடும்ப சூழ்நிலை மனதிற்கு அமைதியை தரும். உத்தியோகம். அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் நல்லது. மேலதிகாரிகளின் கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்தும். கவனமாக இருந்தால் கூட பணிகளில் தவறு ஏற்படக்கூடும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் செயல்களும் மன வேதனையை அதிகரிக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி நேயர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். தொழில் வியாபாரம். மிகவும் பாடுபட்டே உங்கள் விற்பனையையும் லாபத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நிதி நிறுவனங்களினாலும் நெருக்கடி ஏற்படக்கூடும். கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. புதிய முதலீடுகளை இம்மாதத்தில் தவிர்க்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டு பயணம் ஏமாற்றத்தை தான் அளிக்கும். கலைத்துறையினர். வருமானம் குறைவது கவலையை அளிக்கும். புதிய வாய்ப்புகள் கை நழுவி போகும். நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த வாய்ப்புகள் கூட ஏமாற்றத்தை தான் அளிக்கும். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு நீடிக்கும். மனதை பாதிக்கும் அளவிற்கு எவ்வித பிரச்சனையும் இருக்காது. பலருக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து அழைப்பு வரும். மறைமுக அழுத்தம் ஏற்படக்கூடும். எதையும் தீர ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய மாதம் இந்த சித்திரை மாதம். மாணவ மாணவியர். கிரகநிலைகள் ஆதரவாக அமையவில்லை. பாடங்களில் கவனக்குறைவு ஏற்படும். கூடிய வரையில் பிற மாணவ மாணவிகளின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய், சனி பகவான், ராகு ஆகியோர் அனுகூலமாக இல்லை. கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் திருப்திகரமாக இருக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். அடிப்படை வசதிகள் குறையும். கடும் வெயிலினாலும் காலம் தவறிய மழையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படும். சென்ற காலத்தில் ஏற்பட்ட கடன் கவலையை அளிக்கும். பெண்மணிகள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்கள் அன்றாட பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. பரிகாரம். பசுவிற்கு அகத்திக்கீரையை உணவாக கொடுப்பது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 9 இரவு முதல் 11 நள்ளிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.